Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. அதிமுக கூட்டணிக்குள் தேமுதிகவை கொண்டு வர வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியிடம் மாவட்ட செயலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஆட்சி அமைக்க தேவையான எந்த வாய்ப்பையும் இழக்க மாட்டோம் என்று எடப்பாடி பழனிசாமியும் உறுதியளித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், இன்றைக்கு மாவட்ட செயலர்கள் கூட்டத்தில் என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன, என்னென்ன உறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன? விரைவில் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் எந்த கூட்டணியில் அந்த கட்சி இடம்பெற போகின்ற ஒரு கேள்வி தொடர்ச்சியாக நீடித்து வருகிறது. இரண்டு தரப்பிலுமே நாங்க பேசிட்டு இருக்கோம் அப்படின்றதுதான் கட்சியுடைய பொதுச்செயலர் பிரேமலதா விஜயகாந்த் தொடர்ச்சியாக பேசி வருகிறார். இந்நிலையில அதிமுக தலைமையிலான கூட்டணிக்குள் தேமுதிகவையும் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அதிமுக மாவட்ட செயலரிடம் இருக்கிறது. இதற்கு பதிலளித்த அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி, எந்த வாய்ப்பையும் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான எந்த வாய்ப்பையும் நாம் இழக்க மாட்டோம், நம்பிக்கையுடன் இருங்கள், அதற்கான தேர்தல் பணிகளை முழுவீச்சில் மேற்கொள்ளுங்கள் என்ற ஒரு உறுதியையும் மாவட்ட செயலரிடம் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். குறிப்பாக தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்பது சட்டமன்ற தொகுதிகளை கூடுதலான ஒரு எண்ணிக்கையில கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தேமுதிக இருக்கிறது. நாம் நேரடியாக பேசும் பொழுது கிடைத்த தகவல் அடிப்படையில் 14 சட்டமன்ற தொகுதிகளை தேமுதிக அதிமுக தலைமையிலான கூட்டணியில் போட்டியிடுவதற்கு கேட்பதாக தொடர்ச்சியாக அந்த தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒற்றை இலக்கத்துலதான் அவங்களுக்கான தொகுதிகளை கொடுக்க முடியும். ஏன்னா பிற கட்சிகளுக்கும் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது இருக்கிறது. அதனால 8 தொகுதிகள் வரைக்கும் தேமுதிகவுக்கு கொடுப்பதற்கு அதிமுக தயாராக இருப்பதாகத்தான் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் தேமுதிக தொடர்ந்து 14 சட்டமன்ற தொகுதிகளை போட்டியிடுவதற்கு அந்த வாய்ப்பை கேட்டு வருவதாகவும், ராஜ்யசபா மாநிலங்களவையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கொடுப்பதாக ஒரு மாநிலங்களவை இடத்தை கொடுப்பதாக அதிமுக ஏற்கனவே உறுதி கொடுத்து விட்டது. ஆனால் சட்டமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் 14 சட்டமன்ற தொகுதியில் அவர்கள் கேட்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 7 அல்லது 8 தொகுதிகள் மட்டும்தான் கொடுக்க முடியும். பிற கட்சிகளுக்கும் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருப்பதனால்தான் அந்த பேச்சுவார்த்தையும் தொடர்ச்சியாக இழுபறி நீடித்து வருவதாக அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலரிடம் தெரிவித்திருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே அமைக்கப்பட்ட கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து செயல்படுங்கள், நிச்சயமாக ஆட்சி அமைப்பதற்கு தேவையான எந்த வாய்ப்பையும் இழக்க மாட்டோம், தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது, விரைவில் நல்ல முடிவு கிடைக்கும் என்ற ஒரு விஷயத்தை தான் அதிமுக மாவட்ட செயலரிடம் பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றன. தேமுதிக தற்போது வரைக்கும் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறது ஸ்டாலின்? அந்த கட்சியுடைய நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க? விரைவில் அதாவது தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு டீசென்டான நம்பர்ஸ் அவங்க எதிர்பார்ப்பதாகத்தான் அவங்க தரப்புல தொடர்ச்சியா சொல்லப்படுது. இந்த 14ன்ற அந்த நம்பரே பாத்தீங்க அப்படின்னா, அந்த எண்ணிக்கையை பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய லக்கியஸ்ட் நம்பர் அப்படின்றதுதான் அவங்க தொடர்ச்சியாவே சொல்லிட்டு வருது. அதாவது கடந்த நம்ம பின்னோக்கி போய் சட்டமன்ற தேர்தலாம் பார்த்தோம் அப்படின்னாலே 2011 அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்ற தேமுதிக 41 தொகுதிகள் 4+1 அதாவது 41 அப்படின்ற அந்த அடிப்படையில போட்டியிட்டது. மக்கள் கூட்டணி 2016 வரும்பொழுது 104 சட்டமன்ற தொகுதிகளில் விஜயகாந்த் தலைமையிலான மக்கள் நல கூட்டணி அமைந்த போது 104 தொகுதி. அதனால அவங்களுடைய அந்த நம்பர் கணக்குன்றது பார்த்தோம் அப்படின்னா எப்போதுமே 1, 4 இந்த மாதிரி கூட்டுநாள் 5 வரக்கூடிய அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில தான் அவங்க தொகுதிகளை பொதுவாகவே தேர்வு செய்வாங்க. அந்த அடிப்படையில தான் 14 சட்டமன்ற தொகுதிகள் வேண்டும் அப்படின்றது தேமுதிக வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. அதே நேரத்துல திமுக தரப்புலையும் தேமுதிக தொடர்ச்சியா பேசிட்டு வராங்க. அவங்க தரப்புல வெறும் 6 சட்டமன்ற தொகுதிகள் மட்டும்தான் கொடுப்பதாக திமுக தரப்புல சொல்லப்பட்டதாக செய்திகள் அந்த தகவல்களுக்கு தெரிவிக்கின்றன. அதனால இரண்டு தரப்புலையுமே இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு வருது. ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில தொகுதிகள் கொடுக்கும் பட்சத்துல தேமுதிக எந்த கூட்டணியில் இடம்பெற போகின்ற அந்த கேள்விக்கு விடை கிடைத்துவிடும். தொடர்ச்சியாக இரண்டு தரப்பிலுமே அந்த கட்சி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தான் தற்போது நிலவரங்கள் தெரிவிக்கின்றன. விரிவான தகவல்களுக்கு நன்றி ஸ்டாலின். Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints.